இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷமாவே ட்ரெண்டிங்கில தான் இருக்கு. பட் இப்போ ஒரு 2, 3 இயர்ஸா வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. நெறைய பேர் வந்து அதில இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இது வந்து ரொம்பவே பாப்புலர் இது. ஸோ அவங்கலாம் இது வந்து ரெகுலரா எப்படி நம்ம இங்க வந்து ஒரு மெனிக்யூர், பெடிக்யூர் பண்றோமோ, அங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸும், ஜெல் பாலிஷும் அவங்க காமனாவே ஒரு யூஸ் பண்ற விஷயமா தான் இருக்கும் அங்க. ஸோ பாப்புலரா இப்போ நம்ம இங்க யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் அண்ட் ஜெல் அந்த வேரியேஷன் தான் வந்து இங்க நம்ம பாப்புலரா யூஸ் பண்றது. அத தவிர உங்களுக்கு வந்து பிரஸ் ஆன் நெயில்ஸ் இருக்கு, சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, ஹார்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, பாலி ஜெல் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. இது 2 டைப் ஆஃப் பிசினஸா கூட பண்ணலாம். சில பேர் வந்து வெறும் பிரஸ் ஆன் நெயில்ஸ் மட்டும் சேல் பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஃபுல் எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்டென்ஷனாவும் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். நம்ம ஹோம் பேஸ் பிஸ்னஸா பண்ணலாம். நம்ம இதுக்காக ஒரு ஸ்டூடியோ செட்டப் வேணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்க அடிக்கடி வந்து நீங்க ஒரு கிளைண்ட் முடிஞ்சோடனே அடுத்தது வாங்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் 2018ல நான் கற்றுக்கின டைம்லலாம் எனக்கு கிளைண்ட்ஸே வரமாட்டாங்க எனக்கு. அப்போ அந்த 2018 to 2025 இப்போ பார்த்தீங்கன்னாவே நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. இன்னும் ஃபர்தர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் அவங்களோட பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் லைனாக உட்காந்துருப்பாங்க கிளைண்ட்ஸ். ஒரே டைமில் அட்மோஸ்ட் 10 to 15 கிளைண்ட்ஸ் உட்காந்து பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பிஸ்பீட்ஸ் ஷோவில் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸை வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து அழகு துறையில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நெயில் எக்ஸ்டென்ஷனில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒரு விமனை தான் மீட் பண்ண போகிறோம். அவங்க பேர் ஷரண்யா. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் எப்படி, ஸோ இதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி அது இப்போது திடீர்னு ட்ரெண்டில் வந்துச்சு, இந்த விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் மேம். யூஸ்வலாக வந்து முன்னாடியெல்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து நெயிலுக்கு அப்படின்னா நெயில் பாலிஷ் அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து மேனிக்யூர் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பட் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்போ இருந்து வந்து ட்ரெண்டில் இருக்குமா? இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாவே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கு. பட் இப்போ ஒரு 2, 3 இயர்ஸா வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு. நிறைய பேர் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2018 அந்த டைமில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இது. பட் அதுக்கு முன்னாடியே இது வந்து நம்மளோட சென்னையில் வந்து இருந்தது. ஸோ நான் இங்கே இருக்க சென்னை ஆர்டிஸ்ட் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே இது ட்ரெண்டிங்கில் தான் இருந்தது. இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஓகே மேம். இதோட தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஐ மீன் இது செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணி இல்லை வந்து ஃபிலிம்ஸ் அதன் மூலமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சா, இல்லை வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சில ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, டக்குன்னு ஒரு பீக்கில் போகும்ல. ஸோ இதோட ஆர்ஜினுங்கிறது எப்படி மேம்? இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் நிறைய பேரை பார்த்து வந்தது தான் இது. அது தவிர பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இது வந்து ரொம்பவே பாப்புலர் இது. ஸோ அவங்களாம் இது வந்து ரெகுலரா எப்படி நம்ம இங்க வந்து ஒரு மெனிக்யூர், பெடிக்யூர் பண்றோமோ, அங்க வந்து எக்ஸ்டென்ஷன்ஸும், ஜெல் பாலிஷும் அவங்க காமனாவே ஒரு யூஸ் பண்ற விஷயமா தான் இருக்கும் அங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரெண்ட் மூலியமா வந்து நார்த் இந்தியா வந்து அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு ஓகே. எல்லாமே லைக் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்துச்சு அந்த மாதிரி அதே மாதிரி தான் இதுவும் ஃபாரின்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டேட்க்கு வந்திருக்கு. மேம், இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்லயே உங்களுக்கு வந்து ஒரு 10+ வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ பாப்புலரா இப்போ நம்ம இங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அக்ரிலிக் அண்ட் ஜெல் அந்த வேரியேஷன் தான் வந்து இங்க நம்ம பாப்புலரா யூஸ் பண்றது. அதை தவிர உங்களுக்கு வந்து பிரஸ் ஆன் நெயில்ஸ் இருக்கு, சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, ஹார்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, பாலி ஜெல் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் மணியில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நாம எவ்வளோ போடுற மாதிரி இருக்கும்? பேசிக்கா நீங்க வந்து இது வந்து 2 டைப் ஆஃப் பிசினஸா கூட பண்ணலாம். சில பேர் வந்து வெறும் பிரஸ் ஆன் நெயில்ஸ் மட்டும் சேல் பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஃபுல் எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்டென்ஷனாவும் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஸோ பேசிக்கா வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி பேசிக்கா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா
ஒரு மினிமம் கிட் வந்து உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். யூசுவலா வந்து இப்போ அழகு சார்ந்த துறைய பொறுத்தவரைக்கும் ஒரு அ பார்வை இருக்கும்ல. அது வந்து ஒரு சீசனல் ஒரு பிசினஸ் அப்படிங்கிற மாரி. ஏன்னா எப்பயாச்சும் ஒரு முகூர்த்தம், இல்ல வந்து ஒரு வேற ஏதாச்சும் ஒரு அக்கேஷன் வந்தா மட்டும் தான் அதுக்கான ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து டக்குன்னு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இதோட ஸ்கோப்புங்கிறது எப்படி இருக்கு? யாரெல்லாம் இத ப்ரிஃபர் பண்றாங்க? நெயில் எக்ஸ்டென்ஷன் கத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, எதர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம், இல்லன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம். இல்ல அது 2த்துலயுமே நான் ரிலேட்டடா இல்ல. தனியா நான் வந்து நெயில்ஸ் மட்டும் பண்ண போறேன் அப்படின்ற மாரியும் இப்போ ஒரு செப்பரேட் கேடர் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த பீப்பிள்ஸ்லாம் வந்து இப்போ இத கத்துக்க நெறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. காமனா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பிரைட்ஸ்க்கு மட்டும் பண்ணுவோம். பட் இப்போ வந்து ஜென்ரலா ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் இது ப்ரிஃபரன்ஸ் காட்டுறாங்க இப்போ பண்றதுக்கு. மேம் இதுல நீங்க சொல்றப்பவே ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஒரு சிலர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கத்துப்பாங்க. இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்து கத்துப்பாங்க. பட் வந்து இது மட்டும் தனியா கத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து, இது ஒரு நல்ல ஒரு பிசினஸா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸி இன்வெஸ்ட்மென்ட்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வெறும் பிரஸ் ஆன் நெயில்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து இன்னமும் கொஞ்சம் கம்மியாவே ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்டா ஆரம்பிக்கலாம். அதே மாரி இது வந்து நம்ம ஹோம் பேஸ் பிசினஸா பண்ணலாம் நம்ப. இதுக்காக ஒரு ஸ்டூடியோ செட்டப் வேணும். அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து வீட்ல இருந்தே இந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கிளையன்ட்டோட பிளேஸ்க்கு போய் பண்ற மாரி சர்வீஸ் குடுக்கலாம். ஸோ அந்த டைப்ல உங்களுக்கு இந்த மாரி செட்டப் காஸ்ட்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பிசினஸ். இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன பொறுத்தவரைக்கும், இது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மேல இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்? இதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும்? நெறைய பேர் வருவாங்களா? ஐ மீன் இதுல நெறைய ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, இப்போ நான் 2018ல நான் கத்துக்கின டைம்லலாம் எனக்கு கிளையண்ட்ஸே வரமாட்டாங்க எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. பட் ஆனா அந்த டைம்ல ரொம்ப கிரேஸோட படிச்சேன் நான் இது. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப மினிமம் கிளையண்ட்ஸ் தான். ஹார்ட்லி ஒரு 1 ஆர் 2 கிளையண்ட்ஸ் கிடைச்சாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாரி இருக்கும். பட் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நெறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கிளாஸஸ்க்குமே நெறைய பேர் வந்து இப்ப என்ரோல் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த 2018 டூ 2025 இப்போ பார்த்தீங்கன்னாவே நெறைய டிராஸ்டிக் சேஞ்ச் ஓகே, இருக்கு. ஸோ ஓகே. இன்னும் ஃபர்தர் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இன்ஸ்டால நெறைய நார்த் இந்தியன் கண்ட்ரீஸ் இல்லன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் அவங்களோட பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் லைனா உட்காந்துருப்பாங்க கிளையண்ட்ஸ். ஒரே ஓகே, டைம்ல ஓகே. அட்மோஸ்ட் 10 to 15 கிளையண்ட்ஸ் உட்காந்து பண்ற மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி கண்டிப்பா நம்ம ஊர்லயும் கூடிய ஓகே, சீக்கிரத்துல வந்துரும். ஓகே. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பேசுறப்போ சொன்னீங்க. இது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணா போதும் அப்படின்னு. பட் இதோட ப்ராஃபிட்ங்கிறது எப்படி இருக்கும்? இதுல நான் வந்து இப்ப தான் இதுல ஒரு பிகினரா வரேன் அப்படின்னா, என்னால ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ண கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி தான் இருக்கும். நீங்க அடிக்கடி வந்து நீங்க ஒரு கிளையண்ட் முடிச்சோனே அடுத்தது வாங்கணும் அப்படின்ற மாரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நீங்க கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போலாம். ஆல்மோஸ்ட் உங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, பாலிஷஸே வந்து இவ்ளோ பாலிஷஸ் என்கிட்ட கிடையாது. நான் வந்து பேசிக்கா அந்த ஒரு பிரைமரி கலர்ஸ் அப்படின்ற மாரி மட்டும் வச்சிருப்பேன். ஒரு 4, 5 பாலிஷ் மட்டும் தான். அதிலேயே வந்து எங்களுக்கு கலர் தியரி ஆக்சுவலி வந்து எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப முக்கியமோ, அதே மாரி நெயில்ஸ்லயும் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கலர் தியரி தெரிஞ்சதுனால, நான் அதுக்கேத்த மாரி கிளையண்ட்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வந்து நெயில்ஸ் பண்ணி குடுப்பேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்மோஸ்ட் 200 பாலிஷஸ் இருக்கு. இதெல்லாம் நான் ஃபியூச்சரா இப்ப இன்வெஸ்ட் பண்ணது. பட் ஸ்டார்ட்டிங்ல ரொம்பவே மினிமமா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ப. மேம் யூசுவலா முன்ன காலத்துல இல்ல ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு தான் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஐ மீன் ஒரு மிடில் கிளாஸ் ஆகட்டும், ஒரு சாதாரண ஒரு பெண்ணா இருந்தா கூட ஸ்கின்னுக்கு தான் ரொம்ப கான்ஷியஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நெயில்ஸ் அந்த டோ நெயில்ஸ் இந்த மாரி அதுலலாம் நெறைய இன்வெஸ்ட் பண்றாங்களா இப்போ? ஆமா. கண்டிப்பா நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒண்ணு அழகு. இன்னொன்னு சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெயில்ஸ்லயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேருக்கு வளராது. சில பேருக்கு ரொம்ப தின்னா இருக்கும். சீக்கிரமா பிரேக் ஆயிடும். சில பேருக்கு வந்து பாதி கட்டான நெயில்ஸா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அன்ஃபினிஷ்டா இருக்கும்ல. ஸோ அத வந்து ஃபினிஷ் லுக் குடுக்கறதுக்காக நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. சில டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட நேச்சுரல் நெயில்ஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. ஈஸியா பிரேக் ஆகுதுன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா, அது ஈஸியா உடையாது அவங்களோட நெயில்ஸ். ஸோ அந்த மாரி விஷயத்துக்கு கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ப.
லைக் ஒவ்வொரு விஷயத்துலயும் புதுசு புதுசா அடுத்தடுத்த ட்ரெண்டிங் மாறப்போ வந்து பிசினஸ்க்கான ஸ்கோப்பும் அதிகம் இல்ல. இப்போ வந்து லைக் மெனிக்யூர் அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் அப்போ இருந்தாங்க, கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஸோ வந்து இது மெனிக்யூரை விட இது காஸ்ட்லியா இல்ல? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து ஆ மெனிக்யூர்ன்றது நம்ம ஸ்கின் அந்த நெயில்ஸ வந்து ப்ரெப் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்து பண்றது. பட் நம்ம ஜெனரலா நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இப்ப எப்படி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை மெனிக்யூர் தான் குடுக்குறோம். வாட்டர், சோப் அதெல்லாம் யூஸ் பண்ணாம, ட்ரையா அவங்களோட நெயில்ஸ வந்து எப்படி ப்ரெப் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷன்ல பண்றோம். ஸோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது நார்மல் பாலிஷஸ் மாரி கிடையாது. இப்ப நார்மல் பாலிஷஸ் வந்து நீங்க ஒரு தடவ போட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 2, 3 டேஸ்ல வந்து அது உங்களுக்கு வந்து போயிடும். இல்லன்னா வந்து பீல் ஆயி வந்துரும். சம்திங் ஏதோ ஒண்ணு ஆகும். பட் ஜெல் பாலிஷ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 4 வீக்ஸ் கூட ஸ்டே இருக்கும். ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட்டா நம்ம வந்து பாலிஷ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 4 வீக்ஸ்க்கு குடுக்கறதுக்கான வேல்யூ இதுல இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எல்லா பிசினஸ்லயும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த அழகுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து இப்போ ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரினா ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டா போதும். பட் இது வந்து ஃபோட்டோ மட்டும் இல்ல, ப்ரூஃபும் கேட்பாங்க. லைக் எத்தனை நாள் இருக்கு? இது உண்மையாவே இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க? அண்ட் ஸ்டார்ட்டிங் பீரியட்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு மார்க்கெட்டிங்லயே? ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் நீங்க சொன்ன மாரி மெயினா நம்மளோட ஃபோட்டோஸ் முக்கியம். நம்ம என்னென்ன ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஏன்னா, பிகாஸ் ஆர்ட்ஸ் வந்து நெறைய இருக்கு. 100, 150, 200 டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் கூட நம்ம பண்ணலாம். ஸோ, அந்த மாரி ஆர்ட்ஸ் நெறைய அவைலபிளா இருக்கு. பட் காமனா பீப்பிள்ஸ் யூஸ் பண்றது ஒரு 15, 20 ஆர்ட்ஸ் தான் காமனா அப்படியே எல்லாருமே சூஸ் பண்றதா இருக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு நல்ல பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருந்தோம்னா, அது ஒரு ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளையண்ட்ஸ்க்கு பண்ணும்போது, அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஸ்டே இருக்கு அப்படின்ற டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ அது மூலியமா நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப எனக்கு வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து அதுக்கு வந்து 2 வீக்ஸ் அப்படின்னு நம்ம டைம் தருவோம். பட் அத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணா சில பேருக்கு 3 வீக்ஸ், 4 வீக்ஸ் கூட ஸ்டே ஆகும். ஸோ அந்த மாரி கிளையண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம டெஸ்டிமோனியல் வாங்கலாம். உங்களோட நெயில்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஸ்டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கலாம். ஈவன் பிரஸ் ஆன் நெயில்ஸ்க்குமே சரி, ஈவன் நமக்கே நம்ம செஞ்சு பார்த்து கூட நம்ம அந்த மாரி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானுமே என்னோட கையில பிரஸ் ஆன் நெயில்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 1/2 வீக்ஸ், 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னுமே ஸ்டே இருக்கு. ஸோ என்னன்னா, இதில ப்ராப்பரா நம்ம எப்படி ப்ரெப் பண்ணி பண்றோம், அண்ட் அத எப்படி ஹேண்டில் பண்றோம். ஸோ இத பொறுத்து தான் நம்மளோட நெயில்ஸோட ஸ்டே இருக்கும். ஸோ அந்த மாரி டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணலாம் நம்ப. ஓகே. ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா நான் சொன்ன மாரி, அப்ப அது ட்ரெண்ட் கிடையாது. நான் கத்துக்கின அந்த டைம்ல. ஸோ, அந்த டைம்ல கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸா தான் இருந்தது. ஸோ, அப்போ ஃபுல்லாவே நான் பிராக்டிஸ்ல தான் இருந்தேன். ஏன்னா, இதெல்லாமே வந்து நம்மளோட கைத்தொழில் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். நம்ம பிராக்டிஸ் தான் எல்லாமே. எவ்ளோ ஆர்ட்ஸ் இப்ப ட்ரெண்டிங்ல நெறைய ஆர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ, எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ, எப்படி பண்ணலாம்னா, நம்ம பிராக்டிஸ் தான். ஸோ, ஈஸியா நம்ம கையில இல்லன்னா சிலிகான் ஹேண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பிராக்டிஸ் ஹேண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ, அது மூலியமா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி எல்லாருக்குமே வந்து பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இதுல வந்து பெர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் நெயில்ஸ பொறுத்தவரைக்கும். பெர்ஃபெக்ட்டா அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கணும். பெர்ஃபெக்ட்டா ஒரு பாலிஷ் போட்டிருக்கணும். ஏன்னா, இதுல கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணா கூட அது வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷ்ட் லுக் குடுக்கும். ஈஸியா பீல் ஆயி வர வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ, அதனால பிராக்டிஸ் நெறையவே பண்ணணும் இதுக்கு. ஸோ, அந்த பிராக்டிஸ் நல்லா பண்ணோம்னா, நம்ம நெறைய கிளையண்ட்ஸ் வந்து ஈஸியா இது பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மேம் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, லைக் பெருசா வில்லேஜ்லலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாரி இருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் டவுன் போய் தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ட ப்ரிஃபர் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த பிரைட்ஸ் மட்டும் தான் அப்போ வந்து மேக்கப் அந்த மாரி அது ஒரு ஒரு நாளுக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா, வில்லேஜ்ல என்ன ஒவ்வொரு தெருவுக்குமே மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சலூன்ஸ் இருக்கு, பார்லர்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ வந்து, நீங்க இந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆகுறதுக்கு புது புது ட்ரெண்ட வந்து கத்துக்கிறது எவ்வளோ முக்கியமா இருக்கு? எப்பவுமே கத்துக்கிட்டே இருப்பீங்களா இந்த பிசினஸ்? ஆமா. ஏன்னா, இது நான் சொன்ன மாரி தான் நெறைய ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஈவன் மேக்கப்பா இருந்தாலும் சரி, நெயில் ஆர்ட்ஸா இருந்தாலுமே சரி, எல்லாமே புது ட்ரெண்டிங் வந்துட்டே இருக்கும். ஸோ, நம்ம அதுக்கேத்த மாரி நம்மள அப்டேட் பண்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் அது நம்ம அப்டேட் பண்ண பண்ண தான் நம்மளுமே மத்தவங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து இன்னொருத்தங்களுக்கு சொல்லி தரேன்னா, நான் அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ, அப்பதான் நான் இன்னொருத்தங்களுக்கு வந்து சொல்லி தர முடியும். ஸோ, அதனால கண்டிப்பா அப்டேட்ன்றது எல்லா ஃபீல்ட்லயுமே நமக்கு தேவ தான் நமக்கு. மேம் இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அந்த பிரைட்ஸ் இல்ல இந்த மாரி ஏதாச்சும் ஒரு அக்கேஷனலா வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது வேற. பட் மத்த நாள்ல வந்து நம்ம
ஏர்ன் பண்ணாமலே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு என்ன மாரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? லைக் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இல்ல வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாம் எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பிசினஸ பொறுத்தவரைக்கும்? ஸோ நமக்கு வந்து மேக்கப் பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு அந்த முகூர்த்தம் சீசன்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு நெயில்ஸ்க்குமே புக்கிங்ஸ் வரும். ஏன்னா பிரைடல்ஸ்க்கு கேட்பாங்க. ஈவன் நம்மளோட பிரைட்ஸ் கேட்கலாம். இல்லை வேற மேக்கப் ஆர்டிஸ்டோட பிரைட்ஸ் கேட்பாங்க. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அந்த மேம் புக்கிங் நான் இங்க ஒரு ஒண்ணு கேட்குறேன். யூசுவலா வந்து பிரைட்ஸ்க்கு வந்து புக்கிங்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து லைக் ஒரு ஃபுல் பேக்டா கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி இப்ப நெயில்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து இது புதுசா வந்ததுல்ல. ஸோ இத நீங்க ஆட் ஆன் பண்ணிப்பீங்களா? இல்ல வந்து ஜஸ்ட் இது தனித்தனியா அந்த மாரி காஸ்ட் அரேஞ்ச் பண்றீங்க? அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்து அவங்களோட பேக்கேஜஸ் பொறுத்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா இப்போ நான் மேக்கப்புன்னு போகும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி சாரி ட்ரேப்பிங், ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே பண்ணுறோம். அடுத்து மெஹந்தியும் பண்ணுறோம். ஸோ கூடவே சேர்ந்து நெயில்ஸுமே பண்ணும்போது பிரைடோட அந்த ஃபுல் ஃபினிஷ்ட் லுக் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து நிறைய செப்பரேட் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸ் பொறுத்து நம்ம வந்து இதை பிரைட்ஸ்க்குமே ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸுமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் நம்மளோட ஓன் நெயில்ஸில் கூட நம்ம வந்து ஜெல் பாலிஷ் போடலாம். ஸோ அதுவுமே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க தான். நிறைய எக்ஸ்டென்ஷன் எனக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்களோட ஓன் நெயில்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி நெயில் ஆர்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி பேசிட்டோம். ஆன்லைன் அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி 2 கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து ஆன்லைன் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் கிளாஸஸ், இன்னொன்று வந்து ஆஃப்லைன் நெயில் டெக்னீஷியன், ப்ரொஃபஷனல் நெயில் டெக்னீஷியன் கோர்ஸ். உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கிளாஸ் தான் அது, வித் ஃப்ரீ ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸோட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அண்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் வந்து 7 டேஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக எல்லா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ், உங்களோட பேசிக் நெயில் ப்ரிப்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதை உங்களோட நெயில் அனட்டாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் நெயில் ஆர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் கேர் எப்படி பண்ணணும், கிளைண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மேம் நீங்கள் வந்து நம்ம பேசுகிறப்போ ஒன்று சொன்னீங்க, கஸ்டமர் ரிவ்யூ கூட வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. பட் வந்து இப்போ ஒரு ஆர்டரை வந்து பிடிக்கணும் அப்படின்னா வந்து கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம்ல. இப்போ வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரியே இது ஒரு அக்கேஷனலான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வச்சா கூட இப்போ வந்து சோஷியல் மீடியா நம்ம பார்த்தோம்னா செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நிறைய இருக்குது. தேடி 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 ரொம்ப கன்வின்ஸ் ஆகி தான் அவங்க செலக்டே பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் அது கஷ்டமான விஷயம் தான் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட ஒர்க் தான் பேசும் அந்த நேரத்தில். நம்ம எந்த மாதிரி ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் அது எந்த மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட கிளைண்ட்டோட இது கன்வின்ஸ் எல்லாம் பேசும். அண்ட் அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும், நம்ம எடுத்து சொல்லி காட்டணும். இதெல்லாம் பண்ணால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது இது இந்த நெயில்ஸில் இப்படி இருக்குது, இந்த ஆர்ட்ஸ் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட நாலேஜை எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க போர்ட்ரே பண்ணி காட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புக்கிங்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஃபைனலி இந்த நெயில் ஆர்ட் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ வந்து இன்னும் உங்களோட இந்த மேக் ஓவர் பை ஷரண்யா அப்படிங்கிற இந்த ஸ்டுடியோ இருக்குல்ல, ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அதில் வந்து நெயில் ஆர்ட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எதுவும் பிளான்ஸ் இருக்கா? ஆக்சுவலி இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதே மெயின் தான் நெயில்ஸ்க்காக தான். ஏன்னா மேக்கப் மோஸ்ட்லி பிரைட்ஸோட பிளேஸ்க்கு போய் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக இந்த கிளாஸஸ் நெயில்ஸோட கிளாஸஸ்க்காக தான் இந்த ஸ்பேஸ் வந்து நான் செட்டப் பண்ணதே. ஸோ டவுன் டு 5 இயர்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிளாஸஸ் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப்லைன் பேட்சஸ் அண்ட் ஆன்லைன் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்தர்மோர் இன்னமும் நிறைய பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் கிளைண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெயில் கிளைண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் போய் பண்ணிட்டு வர மாதிரி தான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வரவங்கன்றது கொஞ்சம் ரேர் தான். இன்னும் ஃபர்தர்மோர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சலூன் போய் ஒரு சர்வீஸ் மெனிக்கர் சர்வீஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சர்வீஸ் எடுத்துக்க மாதிரி வரணும் அப்படின்றது தான் என்னோட. பட் யூஸ்வலாக வந்து லைக் நானும் நிறைய விதத்தை பார்த்துருக்கேன். பட் யூஸ்வலாக அவங்க பிரைட்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஆர்டிஸ்ட் வந்து அங்கே போகணும் அப்படிங்கிறது தான். மேபி அவங்களோட கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி. பட் அது உங்களுக்கு எவ்வளோ சிக்கலாக இருக்குது அது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து நெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பாலிஷஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கிளைண்ட் நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கிளைண்ட்டுக்கிட்ட என்ன டிசைன் வேணும் என்ன கலர் வேணும் அப்படின்றத
ஃபர்ஸ்டே நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவேன். ஏன்னா பாலிஷ் பொறுத்த வரைக்கும் ப்ளூலேயே ஒரு 10-15 ஷேட்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ கிளையண்ட்டோட saree என்ன ஷேடு இருக்கு, அவங்களுக்கு என்ன ஷேடு பிடிச்சிருக்கு அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் நமக்கு. நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எப்போவுமே வந்து ஒரு ஹோம் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலர், என்ன சாய்ஸ் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன், என்ன ஆர்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத கன்ஃபார்மாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த ஜெல் பாலிஷஸ் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் லீக்கேஜ் இஷ்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நிறைய திங்ஸ் வந்து கேரி பண்ணி போக முடியாது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட கேட்டுட்டு அதுலேருந்து நம்மளால் என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போவேன் நான். அண்ட் ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு லீக்கேஜ் அப்படின்னா கூட அது ஒரு லாஸ் தானே, குட்டியாக ஒரு லாஸ். ஸோ இந்த மாதிரி லாஸஸ் வரப்போ அதை எப்படி சமாளிப்பீங்க அண்ட் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? அண்ட் இது வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ. ஆமாம். என்ன இப்போ இன்னொன்று என்னென்னா, ஜெல் பாலிஷ் வந்து நிறைய சன்லைட்லேயும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம ட்ரை பண்ணுறது யூவி லைட் மூலிமா தான். ஸோ சன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக யூவி லைட்ஸ் தானே வருது. ஸோ அதனால் அந்த பாலிஷஸும் நான் கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கணும். ஸோ நான் கொண்டு போகும்போது ப்ராப்பராக அது ஒரு நல்ல ஒரு செட்டப் வச்சு அந்த செட்டப்குள்ளே வச்சு சேஃப்கார்ட் பண்ணி தான் நான் கொண்டு போகணும் நான் அதை. ஸோ அதில் வந்து நான் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுவேன் பாலிஷஸ் எடுத்துகிட்டு போகிறதுல. அண்ட் ஆர்ட்ஸில் வந்து இப்போ கிளைண்ட் வந்து ஒரு ஆர்ட் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம போகிறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகி வேறு ஆர்ட்டு மாறிடும். ஸோ இந்த மாதிரி விஷயமும் நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு காமனாக இப்போ நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணதுனால நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் ஆர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்தந்த கலர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கே ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போவுமே என்னோட கிட்டில் கண்டிப்பாக இருக்கும். அவங்க கேட்குறத தவிர எக்ஸ்ட்ராவாக இது எல்லாமே வச்சுருப்பேன் நான். ஓகே. ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன் பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னெல்லாம் சிக்கல் இருக்குது, ஒரு கிளைண்ட்டை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.